Good afternoon, students. Today we'll see the current affairs analysis dated 8th October 2021. First news on the proposal for the amendment of Forest Conservation Act. The Forest Conservation Act 1980. So there is a definition for forests. So in the definition, Supreme Court mentioned judgment. So government records, whether it is a private or government land, government records private government it was mentioned as forest record it will be considered as a forested area. So in the act having reserved forest area, village forest area, and then private forest area, then you having protected areas. So reserved forest area like minor forest produce எல்லாம் எடுக்கிறதுக்கு allow பண்ணுவாங்க, like selling எல்லாம் allow பண்ணுவாங்க. ஆனா felling of trees is not allowed. மரங்களை வெட்டுறது, quarrying இதெல்லாம் allow கிடையாது. Village forest அப்படின்னா village community கையில இருக்கும் இந்த forest area, so it will be protected by this village community. Then private forest அப்படின்னா private lands. இப்போ நீங்க இங்க லைக் மலை ஓரங்கள்ல இருக்கக்கூடியது, இல்லைன்னா பாசனம் இல்லை டேம் ஏரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ரைவேட்டோட லேண்ட் இருந்தாலும் அந்த ஏரியா ஃபாரஸ்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர். ப்ரொடெக்டட் ஏரியா இன் த சென்ஸ் இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஃபார் அன் அனிமல். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அனௌன்ஸ் எனி ஏரியாஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ அங்கே வந்து மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புளை தடுக்க முடியும். ஸோ இதான் ஃபாரஸ்டட் இந்த ஆக்ட்ல இருக்கு. இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் கவர்ல வர்றதுனால இங்க லைக் எந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை குவாரிங் ஆப்ரேஷனோ பண்ண முடியாது. ஈவன் பிரைவேட் பார்ட்டிஸ் அவங்களோட ஓல்டு மரங்களை வெட்டிட்டு புதிய மரம் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பர்மிஷன் வாங்கணும். ஸோ தேர் அவங்க கட் பண்றது, ட்ரீ ஃபெல்லிங் பண்றதுக்கெல்லாம் ஹியூஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, அந்த லிமிட்டுக்கு முன்னாடி கட் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் தான் ப்ராப்ளமா சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், ஹைலைட்ஸ் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபாரஸ்டோட டெஃபினிஷன் 1996க்கு முன்னாடி எதெல்லாம் ஃபாரஸ்ட் லேண்டா இருந்துச்சோ அதில் பி கன்சிடர்ஸ் அ ஃபாரஸ்டட் ஏரியா, வேர் இட்ஸ் அ பிரைவேட் ஆர். அது மாதிரி ரோடு, அப்புறம் ரயில்வே 1980 ரைட்ஸ். 1980ல ரோடு அண்ட் ரயில்வேஸ் 1980 டைம் பீரியட் முன்னாடி அக்வயர் பண்ண ஏரியா வில் பி கன்சிடர்ஸ் அ லைக் அக்வர்ட் ஏரியா பை தி ரோட் அண்ட் ரயில்வேஸ். ஆனால் அது ஃபாரஸ்டட் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படாது இனிமேல். ஸோ தே கேன் கோ ஃபார் லைக் ஆப்ரேஷன் பண்ண முடியும் வித்தவுட் பர்மிஷன் ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி லைக் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் ஃபாரஸ்டட் ஏரியா இருந்தாலும் வித்தவுட் பர்மிஷன் தே கேன். ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த சென்ஸ் செக்யூரிட்டி ரிலேட்டடா, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டேம்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கோ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். புரியுதா? தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன் த சென்ஸ் தென் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கு அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல நீங்க போயிட்டு எடுக்க முடியாது வித்தவுட் பர்மிஷன். இப்போ ஃபாரஸ்ட் அழியாம ட்ரில்லிங் மூலமா, ஃபாரஸ்ட் லேண்ட்ல ட்ரில் போடாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்ல ட்ரில் போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறையும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரைவேட் லேண்ட் அங்கே உள்ள பிரைவேட் பீப்புளோட ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்றப்ப அவங்க லைக் வீடு கட்டுறதுக்கு, அது மாதிரி அவங்க ஒரு லைக் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் இல்லைன்னா ட்ரீ ஃபெல்லிங் லைக் தே கேன் கோ ஃபர்தர். அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவர் அண்டர் தி இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக 2019ல ரிலீஸ் பண்ணப்பட்டது. 24.56%, 5% இஸ் கவர்ட் பை ஃபாரஸ்டட் ஏரியா. ஸோ அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷில், தென் அருணாச்சல் பிரதேஷ், தென் சத்தீஸ்கர், தென் ஒடிசா, அப்புறம் மகாராஷ்டிரா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Questions can be asked. ஃபாரஸ்ட் கவர் எங்க அதிகமா இருக்கு அப்படின்றது. இந்தியா பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் டு ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட் லைக் 42nd Amendment Actல 1976ல it was added with the concurrent list. முன்னாடி
ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சு. இட் வாஸ் ஆடட் வித் எஜுகேஷன், weights and measures, administration of justice, இதெல்லாம் சேர்த்து 42nd amendment, மினி கான்ஸ்டிடியூஷன் யூ பீப்புள் நோ, கன்கரண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணாங்க. ஸோ போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கேன் மேக் அ லா, பார்லிமெண்ட் ஹேஸ் தட். அது மாதிரி 51AG, ஸோ சேஃப்கார்டிங் தி ஃபாரஸ்ட் டு ப்ரொடெக்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டி. And then 48A, that is DPSP. So it is also about talking about conservation of like forested area அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டை கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ், லா பேசிஸில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து செகண்ட் நியூஸ், 2021 யுனெஸ்கோ இந்தியாவோட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோ டீச்சர் நோ கிளாஸ் அப்படின்ற டைட்டில். Because 1.25 lakhs like schools maintained by private or governments, அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாமே ஒரு சிங்கிள் டீச்சர் தான் இருக்காங்களாம். 1.25 lakh இந்தியன் ஸ்கூல்ஸ். அதே மாதிரி பெண்கள் டீச்சர்ஸ் வந்து உமன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுல திரிபுரா போன்ற மாநிலங்கள் வந்து ரொம்ப பேக்வேர்ட்ல இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பீப்புள் டீச்சர் ரேஷியோ ரொம்ப நிறைய டீச்சர்ஸ் இல்லை அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. So it's taken from the periodic labor survey, so you have to come down. அதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லைக் இது எங்கே அதிகமாக இருக்குன்னா ரூரல் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸோட என்ரோல்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் 2014 டைம் பீரியடில் 13-14 இட் இஸ் 21%. now it is increased to 30. அந்த ரிப்போர்ட் எடுப்பா 35%. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வைல் லைக் ரைட்டிங் அபவுட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, வாட் ஆர் த லேக்குனாஸ், இல்லைன்னா நெகட்டிவ்ஸ், இல்லைன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், அதில் இது எழுதுறவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ரிப்போர்ட், சரியா? அப்புறம் திரிபுரா ஹேவிங் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் உமன் டீச்சர்ஸ். அதே மாதிரி இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ப்ரைவேட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி டிஜிட்டல் ஆக்சஸ் கிடையாது நிறைய ஸ்கூல்ஸில். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐசிடி கிடையாது. இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றப்ப ஐசிடி இல்லை அப்படின்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் யூ ஹேவிங் பீப்புள் டீச்சர் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அது மாதிரி 35:1 ஃபார் லைக் ஹையர் எஜுகேஷன், செகண்டரி ஹையர் கேட்டகரி. ஸோ இதுதான் ரைட் டு எஜுகேஷன் அடிப்படையில். அது மாதிரி 1 கிலோமீட்டருக்குள்ள விசிபிலிட்டி ஆஃப் பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. இதெல்லாமே லேக்குனாஸ் ஆஃப் திஸ் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்றது சொல்லுது. அது மாதிரி லேக் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய ஸ்கூல்ஸில் டெஸ்க்டாப் லைக் லேப்டாப்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இந்தியாவிலே 22% தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ரூரல் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேரிங் டு அர்பன் ஏரியா. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஆக்சஸை கொண்டு வர்றது, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் 100% டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படணும். அப்போ தான் லைக் தே கேன் லைக் அவர் ஆர்டி எஜுகேஷனோட கோல் வந்து சக்ஸஸிவ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் நியூஸ் வந்து பிரதான் மந்திரி மித்ரா யோஜனா. ஸோ மித்ரா பார்க்ஸ். ஸோ மித்ரானா மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ். PM மித்ரா. ஸோ மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க், தட் இஸ் டெக்ஸ்டைல் இந்த ஏரியா இல்லைன்னா ரீஜன், சரியா? ஸோ அப்பேரல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த பார்க் எடுத்துக்கிட்டா ஃபுட் பார்க் பீப்புள் நோ, மெகா ஃபுட் பார்க். அதே மாதிரி மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜனல் லைக் அப்பேரல் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க, ரீஜன் ஃபார் அப்பேரல். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது என்ன பார்க்குனாலே உங்களுக்கு தெரியும். மெகா ஃபுட் பார்க்குன்னு எடுத்துக்கிட்டா லைக் விவசாயிகள்கிட்ட வாங்குவாங்க, அதை அங்கேயே ப்ராசஸிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேக்கேஜிங், அதை லைக் ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறது, அதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் அண்ட் தென் செல்லிங் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ எல்லாமே அங்கே இருக்கும். அதான் அந்த வார் ஹவுஸ் லைக் கோல்டு ஸ்டோரேஜ்
இதெல்லாமே இருக்கும். அதான் ஃபுட் பார்க் அப்படின்றது. அதே மாதிரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்லையும் அதே கேட்டகரி தான் கொண்டு வராங்க. ஸோ ஸ்பின்னிங், அப்புறம் லைக் ப்ராசஸிங், வீவிங் தென் ப்ராசஸிங், இது எல்லாமே. ஸோ அப்புறம் காமன் எஃபிலன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், டைனிங் எல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தே வில் செல் த ப்ராடக்ட். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பார்க் அப்படின்னு பேர். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னா அப் டு 500, ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னா 200 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் இன் இந்தியா. காம்படிட்டிவ்னஸ் அதிகப்படுத்தும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ரைட் டு ஹெல்த். ராஜஸ்தானில் there is a demand to create a law. ஸோ ரைட் டு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். என்ன மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்றது யூ ஹேவ் டு நோ. அப்புறம் சர்வீசஸ் வந்து அவைலபிள் இருக்கணும். மெடிசன் லைக் மெடிசன்ஸாக இருக்கட்டும், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆக்சஸ் இருக்கணும். அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், தே ஹாவ் த ரைட் டு ஹாவ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்குது. அது மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் யூ வில் ஹாவ் சம் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி இன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக அவைல் பண்ணணும். இது எப்படி நமக்கு ரைட்ஸ் வருது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பீப்புள் நோ ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. லைக் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இல்லைன்னா பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இந்த ஆக்டில் இட்ஸ் அன் இன்ஃபர்ட் அண்ட் கன்ஃபர்ட் ரைட்ஸ் கேட்டகரியில் வரும். தட் இஸ் ரைட் டு லைஃப், அது மாதிரி ரைட் டு ஹாவ் அ க்ளீன் ஏர், இதெல்லாமே இன்ஃபர்ட் ரைட்ஸில் தான் வரும். ரைட் டு ஹெல்த் அப்படின்றது. ஸோ இதன் அடிப்படையில் இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ இட் வில் ரெடியூஸ் தி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். ரைட் டு ஹெல்த் ஆக்சஸ். நிறைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இன்னபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெறும் லைக் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான இது மட்டும்தான் பார்க்குறாங்க. மற்றபடி எந்த அவைலபிள் லைக் அதர் டிசீஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி, சர்ஜரி பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே அங்கே இல்லை அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன்ஸில் சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் ஃபார் லைக் கெமிஸ்ட்ரி லிட்ரேச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ லாஸ்ட் இது டே பிஃபோர் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணது. ஸோ ஆர்கனோ கேட்டலிஸ்ட், அசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் நீங்கள் லைக் கம்பிகள் தெரியும் உங்களுக்கு, அயன்ஸ். அயன் வந்து ஏரில் சால்ட் இருந்தாலோ இல்லைன்னா மாய்ஸ்ட் இருந்தாலோ ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே யார் அதுக்கு ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா வாட்டர், த மாய்ஸ்டர் ஏர், இட் வில் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ எதுக்கு? ரெஸ்டிங் ப்ராசஸ், அது ரியாக்ஷன்ஸ்க்கு தான். அந்த ரெஸ்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட். ஆர்கனோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது இவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஃபாஸ்டனிங் தி கேட்டலிஸ்டிக் எஃபெக்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. ஒரு 100 வருஷம் லைக் ப்ராசஸில் அந்த அயன் வந்து ரெஸ்டிங் ஆகி அது நாசமாக இல்லைன்னா அது உடஞ்சி போகிறதுக்கு, துருப்பிடிச்சு போகிறதுக்கு இந்த ஆர்கனோ கேட்டலிஸ்ட் மூலமாக யூ ஆர் டூயிங் சம் கேட்டலிஸ்ட் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வித்தின் அ செகண்ட் ஆர் வித்தின் அ மினிட் டோட்டல் ரெஸ்டிங் வில் ஹேப்பன். ஸோ அதை ஸ்பீடிங் பண்ணுறது தான், கேட்டலிஸ்ட்டை ஸ்பீடிங் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் அசிமெட்ரிக் ஆர்கனோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது. அதுக்காக தான் பெஞ்சமின் லிஸ்ட்டும் டேவிட் மேக் மில்லனுக்கும் இந்த அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 crore ஷேர் பண்ணியிருக்காங்க நோபல் ப்ரைஸ். ஸோ தட்ஸ் ஆல், தட் இஸ் எனஃப். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. லாஸ்ட் இயர் கொடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில். தட் இஸ் CRISPR-Cas9 சிசர், மாலிகுலர் சிசருக்கு வந்து கொடுத்தாங்க. அது யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தான் லாஸ்ட் இயர், இல்லைன்னா அதுக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் ஐல் ப்ரிப்பேரிங். ஸோ தே ஓன்ட் ஆஸ்க் நேம்ஸ் ஆஃப் நோபல் லவ்ரேட்ஸோட நேம் கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் கேட்கலாம். சரி, அதனால் எதையும் நீங்கள் படிக்க போடக்கூடாது. தென் 6th நியூஸ் வந்து லைக் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழே வருது. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்னது? It is fully funded by the central government. 100% is funded by the central government. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, டூரிசமை வந்து பீப்புளை வந்து லைக் இந்தியாவை சுற்றி பார்க்க வைக்கிறது.
ஏன்னா டூரிசம் இஸ் அ கிரேட் இண்டஸ்ட்ரி இன் லைக் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் வராங்க அதே மாதிரி. ஸோ தே கிரியேட்டட் 13க்கு மேலே சர்க்கியூட்ஸ் 15 சர்க்கியூட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. யூ கேன் see in this list அந்த கீழே அதுக்கு மேலே 15 thematic circuits. ஸோ அது என்ன அப்படின்னா புத்திஸ்ட் சர்க்கியூட். இப்போ புத்தா எங்கெல்லாம் இருந்தார் அப்படின்றது அவரோட மொனஸ்ட்ரி இருக்கக்கூடியது, விஹாராஸ் தட் இஸ் அவரோட ஸ்டூஃபாஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே புத்திஸ்ட் சர்க்கியூட் கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. அது மாதிரி டெசர்ட் சர்க்கியூட் இருக்குது, டெசர்ட்டை கனெக்ட் பண்ண. கோஸ்டல் சர்க்கியூட்னா கோஸ்டல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ தேர் வில் பி அ ரூட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. சுற்றி பார்க்குறது கொஞ்சம் மேலே போகும். ஸோ அது மாதிரி கிருஷ்ணா சர்க்கியூட், ஹிமாலயன் சர்க்கியூட், ஹெரிட்டேஜ் சர்க்கியூட், ஈக்கலாஜிக்கல் தட் இஸ் ஈகோ சர்க்கியூட் அப்படின்றது, தென் நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கியூட், ராமாயணா சர்க்கியூட், ரூரல் சர்க்கியூட், ஸ்பிரிச்சுவல் சர்க்கியூட், சூஃபி சர்க்கியூட், திருத்தங்கர் சர்க்கியூட், ட்ரைபல் சர்க்கியூட், வைல்ட் லைஃப் சர்க்கியூட். அது என்ன அப்படின்னா டூரிசம். இப்போ ராமாயண சர்க்கியூட்னா ராமாயணம் எந்த ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த கோயில்களை எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அங்கங்கே சைனேஜஸ் வைப்பாங்க. அந்த இங்கே அந்த மாதிரி டூரிசம் ஹாட் ஸ்பாட் இருக்குது அப்படின்றது. ஸோ அதன் மூலமாக டூரிசம் டெவலப் ஆகும் அப்படின்றது. இப்போ புத்தா சர்க்கியூட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 350 crores என்னமோ 343 or 350 crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த சர்க்கியூட்ஸை வந்து இந்த ஏரியாஸை டெவலப் பண்ணுறது. மெயினாக புத்தா பிறந்தது எந்த ஏரியா? லும்பினி, இட்ஸ் இன் நேபாள். சரியா? ஸோ நேபாளிலேருந்து ஹி கேம் டு புத் கயா. Buddha Gaya, he got enlightenment and he went to Sarnath, that is in UP. Yeah. Then he went to Kushinagar, that is also in UP. Yeah. So these are our main places. In Sarnath, he done some sermon, that is Dharma Chakra Parivartan, so rotating the wheels. So yeah, then Buddha Gaya வந்து போதி ட்ரீயோட இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் சால்வேஷன். லும்பினி அவரோட பிறப்பு, குஷிநகரில் ஹி டைட், தட் இஸ் பரி நிர்வான். ஸோ இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். அது போக மற்ற ஏரியாஸில் சவுத் இந்தியாவில் லைக் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் எல்லாமே வந்து புத்தாஸோட ரெலிக்ஸ் வச்சுருக்காங்க, தட் இஸ் ஸ்டூஃபா. யூ பீப்புள் நோ த ஸ்டூஃபா, ஹவ் இட் லுக்ஸ். ஸோ புத்தாவோட ரிலிக்ஸ் இங்கே இருக்கும், இல்லைன்னா போதி ட்ரீயோட பிளான்ட் இங்கே இருக்கும். ஸோ அவரை லைக் காடாக கும்பிடுறாங்க. ஸோ இந்த இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு தே வில் ஹேவ் சர்க்கியூட்ஸ். புரியுதா? ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைனேஜஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலமாக டூரிசம் டெவலப் ஆகும், பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ நாலேஜ் அபவுட் தி இந்தியன் கல்ச்சர், ஸோ ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் எக்ஸெட்ரா. யூ கேன் சி இன் திஸ் மேப் புத்தாவோட சர்க்கியூட்ல எந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த மேப் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து PDF வந்து உங்களுக்கு லிங்க்ல அவைலபிள் இருக்கும். ஸோ யூ கேன் வாட்ச் ஆஃப்டர் த லைக் கிளாஸ். தென் ஹை ஆம்பிஷன் கோயலேஷன், நெக்ஸ்ட் நியூஸ். High Ambition Coalition. So it is created in 2014 by Marshall Islands. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா 30% லைக் லேண்ட், குளோபோட லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட் ஏரியாவாக மாற்றணும் அப்படின்றது. இதில் இப்போ இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ 61 கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ UNFCCயில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மெயின்லி இட்ஸ் அ பார்ட். அதில் இந்தியா இப்போ ஜாயின் பண்ணி, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இதில் தெர் இஸ் அ ப்ரொபகண்டா தட் இஸ் 30x30 அப்படின்னா 2030க்குள்ளாடி 30% ஆஃப் தி குளோபலில் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸை வந்து ப்ரொடெக்டடாக கொண்டு வரணும். அப்படி இப்போ எவ்வளோ ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னா 15%. ஓஷன்ஸ் அண்ட் லேண்ட் வாஸ் ப்ரொடெக்டட். அதை வந்து 30 மாற்றணும் அப்படின்றது 2030க்குள்ள. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் 30x30 அப்படின்ற கோல்.
பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஜாயின் இன் திஸ் குரூப். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. அதுக்காக தான் இது இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சீடிங் டேட்டா ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். சீடிங் டேட்டா. ஸோ 2 ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. பிரெயின் அப்புறம் there's an Indian digital ecosystem of agricultural. ஸோ இந்த 2 ரிப்போர்ட்லேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அக்ரிகல்ச்சரில் there's a இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there is a sufficiency of production but less nutrients. ஸோ அதை வந்து மாற்றுறது. அதை எப்படி மாற்ற முடியும்? யூ ஹாவ் டு லைக் ஜெனட்டிக்கலி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இஸ் மஸ்ட். தென் ஹை இம்போர்ட் ஆஃப் எடிபிள் ஆயில் நம்ம வெளியில் இம்போர்ட் பண்ணுறோம், அதை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஈல்டு பிளாட்யூஸ், அப்புறம் டிகிரேடிங் சாயில்ஸ், ரொம்ப சாயில் வந்து ரொம்ப லைக் எரோஷன் ப்ராசஸ் அதனால உருவாகுது. சாயிலோட தன்மை கெட்டு போகிறது, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுனால வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லிங்கேஜஸ் இஸ் வெரி லெஸ். அன்பிரடிக்டபிள் அண்ட் வொலைட்டல் ப்ரைஸஸ், இன்ஃப்ளேஷன், தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ். நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஆனால் வேஸ்டேஜஸ் அதிகம். லேக் ஆஃப் கிராப் பிளானிங் டியூ டு இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி. அப்படின்னா என்ன, எந்த ஏரியாவில் எது வரும் அப்படின்ற ப்ராப்பரான டேட்டாஸ் கிடையாது. சாயில் என்ன தன்மை இருக்கும். ஸோ இதை வந்து அதிகப்படுத்தணும், ரிசர்ச் அதிகப்படுத்தணும், அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வி ஸ்டடி டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படின்னு. ஐசிடியை யூஸ் பண்ணுறது, ஸோ பொசிஷன் அண்ட் தென் இன்கம்மை வந்து அது ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ப்ளஸ் எவ்வளோ நீங்கள் வந்து லைக் நியூட்ரியன்ஸ் லேண்டில் ஆட் பண்ணணும், ஃபெர்டிலைசர்ஸ் ப்ராப்பராக தெரிய வரும். அதன் மூலமாக சாயில் டிகிரடேஷன் வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் வாட்டர் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக ட்ரிப் இரிகேஷன் மூலமாக, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி ஐசிடி கூட லிங்க் பண்ணியாச்சு அப்படின்னா யூ வில் கெட் த சாட்டிஸ்ஃபேக்டரி எஃபெக்ட். இல்லைன்னா ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டபுளிங் த இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும் அப்படின்ற சொல்லியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். த 9th நியூஸ், பிரதான் மந்திரி ஜன்-ஔஷதி யோஜனா. like Jan-Aushadhi யோஜனா. ஸோ இது இப்போ லைக் மெடிக்கல் ஷாப்ஸ் இது, சரியா? ஸோ கிட்டத்தட்ட அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் லைக் ஃபெர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இது கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்மசெட்டிக்கல்ஸ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது பியூரோ ஆஃப் பார்மா, தட் இஸ் பியூரோ ஆஃப் பார்மா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், PSU. இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் ஸ்கீம். இதோட மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, லைக் எல்லா இடத்துலையும் ஜெனரிக் மெடிசனை ப்ரமோட் பண்ணுறது. லேபிள் பிராண்டட், நாட் பிராண்டட் மெடிசன், ஆனால் பிராண்டட் மெடிசனுக்கான ஈக்குவல் எஃபெக்ட் வில் பி தேர். சரியா? ரொம்ப லெஸ் ப்ரைஸஸாக 2008 லான்ச் பண்ணப்பட்டது. இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், தாலுக் லெவலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8,355 ஜன்-ஔஷதி ஷாப்ஸ் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது 2024 they have to go by 10,000. ஸோ இதில் லைக் 1,400 something 451 medicines will be available, drugs, சரியா? and surgical like instruments வந்து 240. ஸோ இது வந்து இப்போ செல் பண்ணிட்டு ரொம்ப சீப் ரேட்டாக கொடுப்பாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். கீ ஃபீச்சர் ஆஃப் த ஸ்கீம் எடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கும். இப்போ கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதெல்லாம் இருக்குமான்னு தெரில. ஸோ நான் யார் இதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா மெடிசின் படித்தவங்க, டாக்டர்ஸ், லேபர்ஸ், பார்மசெட்டிக்கல் பீப்புள், அப்புறம் NGOs, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாமே இது ஓப்பன் பண்ணலாம். லைசன்சிங் வில் பி வெரி ஃப்ரீ, ஈஸியாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் லோன் வில் பி அவைலபிள் அண்ட் தென் சப்சிடிஸ் வில் பி கிவன். அப்புறம் பீப்புளுக்கு வந்து இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான விலையில் உள்ள மெடிசின்ஸ் வந்து ஜெனரிக் மெடிசின் கேட்டகரியில் லெஸ் காஸ்ட்டில் கிடைக்கும். அது வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லப்படுது. இது பீப்புளோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆன்
மெடிசின் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ தெரியுமா இந்தியாவுக்கு? 2.5% ஆஃப் ஜிடிபி. இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ சேவிங்ஸ் அதிகமாகும், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட். தென் நெக்ஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஒன், there is 2-day meeting of 30 range countries of Central Asian flyway. We having lot of flyways. ஈஸ்ட் அட்லாண்டிக், அப்புறம் பசிபிக் அமெரிக்கன்ஸ், அந்த ஈஸ்ட் ஆப்ரிக்கன், வெஸ்ட் ஏஷியா. இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஆஸ்திரேலியன் ஃப்ளைவேஸ். ஃப்ளைவேஸ் என்னன்னா இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் வி ஹேவிங் லாட் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். ஏன்னா மேலே வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது அது இனப்பெருக்கத்துக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நோக்கி வர ஆரம்பிக்கும். தட் இஸ் இந்தியாவுக்கு வரும் ஃப்ளமிங்கோஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இப்போ ஃப்ளோர் பேட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேல தான் நம்ம இந்தியா கவர் ஆகுது. சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே பொறுத்த வரைக்கும் நார்த்தில் வந்து ரஷ்யா அந்த ஆர்டிக் ஏரியாவோட சேர்ந்து கவர் ஆகும். யூ கேன் சி another மேப் இஸ் தேர் பிலோ, யூ ஹேவிங் another மேப். இதுக்கும் கீழே ஸோ அந்த ரெட் லைன் போகுதுலே தான் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. வெஸ்ட் ஏஷியா வரும், அப்புறம் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும், மால்தீவ்ஸ், பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட 30 கண்ட்ரிஸுக்கு மேலே வரும். இந்த ஏரியாவில் மைக்ரேஷன்ஸ் வில் ஹேப்பன். ஸோ இந்த மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். இப்போ சைபீரியன் கிரைன் ரஷ்யாவிலேருந்து, சைபீரியாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வருது அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருந்துச்சு, இல்லைன்னா அதால் சர்வே பண்ண முடியலைன்னா இட் வில் கோ ஃபார் டெத். ஸோ அப்போ அது யாரை பாதிக்கும் அப்படின்னா சைபீரியாவை பாதிக்கும், இந்தியாவை பாதிக்குது. ஸோ இட்ஸ் so we having a convention on migratory species. That is very important for you people. Bond challenge அப்படினு பேரு. நேத்து நம்ம bond challenge இன்னொன்னு படிச்சோம். That is for combat desertification. Yeah, this one is CMS. That is convention on migratory species. இதுவும் பாண்ட் சேலஞ்ச் அப்படின்னு பேர். பாண்டில் தான் இது கிரியேட் ஆகுது, ஜெர்மனியில். ஸோ 1983 it was implemented. So below there is a box. 1983 it was implemented. November 1st. Then இதோட கிட்டத்தட்ட 174க்கு மேலே பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. நாட் ஓன்லி ஃபார் பேர்ட்ஸ், சரியா? இதில் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி இருக்குது, appendix 2 category இருக்கு. appendix 1 category threatened species or threatened or endangered category species வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ். அப்புறம் செகண்ட் வந்து ஸோ தெர் இஸ் அன் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு லைக் யூ ஹேவிங் சைபீரியன் கிரெயின் இந்தியாவுக்கு வருது, ஃப்ளோர் பேட்ஸ் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் இன் இந்தியா எப்படி இருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் இட் இஸ் ஹார்மிங் த லைக் அந்த என்வாயர்மெண்ட் வந்து அந்த பேர்ட்ஸை பாதிக்குது அப்படின்றப்போ தே வில் பிரஸ் த கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ அதான் அந்த appendix 2 கேட்டகரி. தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் which have an unfavorable conservation status. கன்சர்வேஷன் எஃபோர்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த கண்ட்ரிஸ்குள்ளாடி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நீங்கள் இப்போ படித்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். எந்த கண்ட்ரியெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த லைக் காமனாக தெரிஞ்சால் போதும். கண்ட்ரி நேம்ஸ் பர்டிகுலராக படிக்கணும்னு தேவையில்லை. நார்த்தில் எது வருது, சவுத் ஆர்டிக் வரும், மேலே கீழே வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ், பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி ஏரியாஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கும், சரியா? So that's all about today's current affairs, students. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.